இங்கே வரும்போது பார்க்குறேன் ஒரு பதாகை இருந்தது. என்ன இருந்துச்சுன்னா, தூயவன் ஆட்சி செய்தால் கெட்டவன் பதறுவான். பக்கத்தில் ஸ்டாலின் படம். அப்படி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். இதில் யார் சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? மயிலாடுதுறைக்கு போனேன். அங்கே ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய, நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்கிறார், மொத்தத்தையும் அந்த ஆளே எடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்கறதே இல்லைங்க. அந்த கட்சிக்காரங்களே போகிற போக்கில் ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா இதையும் பேசி விட்டு போங்க, அந்த சேர்மன் பையிலே அம்புட்டியும் களவாடுறான், எங்களுக்கு தரவே மாட்டேங்கிறா, இதை பேசி விட்டு போங்க. அவருக்கும் பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒன்லி நாம தான். அவர் பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நாம தான். அவங்களுக்கே தெரியும் யார் பேசுனா எடுபடும், யாருடைய பேச்சு அங்கே போய் நிற்கும், மக்கள் மத்தியில் போய் குத்தும், நெஞ்ச கூறு கூறா கிழிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவங்க கம்ப்ளைண்ட்டையும் சேர்த்து எழுதி வாங்கி வச்சுருக்கான். சேர்த்து பேசி விட்ருவோம். எல்லாருக்கும் போராடுறான். திமுக இருக்க ஒரு சொச்சமச்ச நல்ல அண்ணன்களுக்காக போராட மாட்டோமா? போராடுவோம். நாளைய தினம் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த இடத்துல கூட்டம் போட சொல்லி திமுக காரங்களே கேட்குறாங்களா, இதை பேசி விட்டு போங்க, இவனை படுத்துகிற பாடு தாங்க முடியல அப்படி. எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்க கூட்டம்லாம் இப்போ போட முடியாதுங்க, எங்கள்கிட்ட கையில் காசு இல்லைங்க, தேர்தல் செலவு. நீ ஏன் தம்பி கவலைப்படுற, நாங்கள் தர்றோம். இவனை வண்டியாக திட்டு, இவன் பண்ணிகிட்டு இருக்க அக்கப்பொருளாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு புறம்போக்கு இடத்த விட மாட்டான். அந்த புறம்போக்கு நான் சொல்லலை, காப்பி ரைட்ஸ் என் மேலே போட்டுறக்கூடாது. அவர் சொன்னார், இவன் ஒரு மட்டமானவன், இவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் அந்த மாதிரி தவறெல்லாம் பேச மாட்டேன் யாரும் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச சொல்கிறாங்க. அப்போ இப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எளிய மக்களுக்கான அதிகாரம் எப்போது வரப்போகுது? ஒன்று மட்டும்தாங்க, ஒரு சாமானியன் என்றைக்கு சட்டமன்றத்துக்கு போய் அவனுக்கான சட்டத்தை அவனே வகுத்துக் கொள்கிறானோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பிறக்கும், ஒரு நல்ல வாழ்வியல் சிறக்கும். நான் ஒரு கடலோடி பிள்ளைங்க, என் தந்தையாருக்கு உழைப்பை மட்டும் வேற எதுவும் தெரியாது. நான் என்ன நினச்சேன், பிறந்து வளர்ந்ததுலேருந்து கடற்கரையை பார்த்து வளர்ந்ததுனால இதுதான் நம்மளோட கடற்கரை, நம்ம கால் வச்ச இடமெல்லாம் நம்மளுது போல அப்படின்னு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. மாநில அரசு என்ன சொல்லிட்டாங்க, 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் நம்ம கடல், 12 நாட்டிக்கல் மைலுக்கு அந்த பக்கம் போட்டிங்கன்னா இந்தியாவோட கடல். அப்போ நாங்கள் இருக்கமா இல்லையாடா? இந்தியாவில் தானே இருக்கோம். அது இந்திய அரசினுடைய கடல், இது மாநில அரசினுடைய கடல் அப்படின்னாங்க. சரிங்க, இப்போ நாங்கள் எங்கே போய் மீன் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், எங்கள்கிட்ட மீன் பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட டோக்கன் வாங்கணும். இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில், மதுரை மாநகராட்சியை நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன் தம்பி, சைக்கிளுக்கு 5 ரூபா, பைக்குக்கு 50 ரூபா, காருக்கு 500 ரூபா, ஃப்ளைட்டுக்கு 5000 ரூபா பாரு. இப்போ அப்படி தான் எங்கள் நிலைமையும், உண்மையிலே எங்கள் நிலைமை அப்படி தான். கட்டுமரத்துக்கு 500 ரூபா, அந்த சின்ன படகு எஃப்ஆர்பி படகாக இருந்தால் 5000 ரூபா, அதுக்கு மேலே போயிடுச்சு ட்ராலராக இருந்தால் 50000 ரூபா, அதுக்கு மேலே வெசலாக இருந்தது அப்படின்னா 5 லட்சம் ரூபா. மத்திய கவர்மெண்ட்டுக்கு 12 நாட்டிக்கல் மைலுக்கு மேலே போனால் பணம் கட்டணும். 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே நாங்கள் போய் ஸ்டாலின் ஐயா கிட்ட டோக்கன் வாங்கணும். எங்கள் கடலில் நாங்கள் போய் மீன் பிடிக்க அவர்கிட்ட போய் டோக்கன் வாங்க. அதுலேயும் பெருங்கொடுமை என்னென்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு தான் ஒரு நாளைக்கு மீன் பிடிக்கணும். 1,01,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சா மீனை தூக்கி தண்ணில் கொட்டிடணும். இது ஒரு சட்டம்ங்க, சத்தியமாக இருக்குது. அதில் பெரிய கொடுமை பாருங்க. நான் 6 முறை தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அபதாரம் விதிக்கிறாங்க. 6 லட்சம் ரூபா எனக்கு அபதாரம் விதிச்சுட்டாங்க. நான் மீண்டும் ஒரு 10 ரூபா மீனை அதிகமாக பிடிச்சிட்டேன். என்னங்க பண்ணுவாங்கன்னா, வாழ்நாள் தடை, நீ கடலுக்கே போகக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கை பாருங்க. இதை கேட்காம கடந்து போனேன் அப்படின்னா, நான்லாம் என்னங்க தமிழ் மண்ணில் பிறந்த பிள்ளை. அதனால் கேட்பதற்காக ஒரு தளத்துக்கு வந்தோம். நான் இந்த தளத்துக்கு வருவதற்கு முன்பே கதிராமங்கலத்தினுடைய ONGC குழாய் பதிப்பதற்கு போராட்டத்துக்கு வந்து கலந்துருந்தேன். வடசென்னையில் இருக்கக்கூடிய 800 அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடிட்டு இருந்தோம். இந்த பக்கம் கூடங்குளம் அணுமின் நிலைய உலைக்காக எதிராக போராடிட்டு இருந்தோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு முன்பில் இருந்து அந்த போராட்டத்திலையும் இருந்தோம். ஒரு 2 மணி நேரம் லேட்டாக போயிட்டேன், இல்லைன்னா நம்ம வாயிலையும் சுட்டுருப்பான், முடிச்சு விட்டுருப்பான் அன்றைக்கே. இப்படிப்பட்ட போராட்டங்கள்லேருந்து வந்த பிறகு தான் மேற்க வந்து பார்க்குறோம்னா நம்மளை விட நிலைமை மோசமாக இருக்குது. ஏடா தண்ணி வாங்கி தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னா, வரும். கரெக்டு, கேட்ச் பண்ணுறது மீனி வராது, வருவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஏன் 400 TMC இருந்ததை 167 TMC கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் தான் அதையும் எழுதி ஒட்டிப்பாங்க, காவிரியின் கண்ட காவலனே, ஓடி போன அவரே இவரே அப்படிலாம் போஸ்ட் போட்டுப்பாங்க. காவிரி மண்ணின் மைந்தனே, ஒரே ஒரு கையெழுத்து. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இனிமேல் எந்த விதமான அழிவுகரமான தொழிற்திட்டம் வராது. பேச சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை? ஐயா மோடி அவர்கள் 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன்னாரு.
சரி இந்த பேங்கை விட்டு அந்த பேங்கில் போட்டுருவாங்களோட பயந்து இருக்கிற மொத்த பேங்க்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எங்கெங்கே வரும் அப்படின்னா இப்போ சொல்கிறார், இப்போ ஓட்டு போடுங்க, இனிமேல் 15 லட்சம் வரும், 15 லட்சம், அது இல்லாமல் 50 லட்சம் பேருக்கு நாங்கள் வந்தால் வேலை தருவோம். என்ன வேலை கொடுப்பீங்க? வா, என்ன வேலை கொடுப்ப? என்ன வச்சிருக்க? நிலம் வச்சிருக்கியா? வளம் வச்சிருக்கியா? தண்ணி வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் இல்லைன்னு வச்சுங்க, நாங்களாம் செத்து போயிருப்போம். எவ்வளவு கனவுகளோடு ஒரு பிள்ளை படிக்கிறான், எவ்வளவு கனவுகளோடு. எதற்கு இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்க நீங்க? எவ்வளவு ஆசைகளோடு கனவுகளோடு நாம் பெரிய ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்ற சிந்தனையோடு 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கணும், 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கணும், அப்புறம் நீட்டுன்னு கொண்டு வந்து பெருசாக நீட்டுவீங்க, அதில் தேர்ச்சி பெறணும். ஒற்றையெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை உழைக்கின்ற பணத்தை எல்லாம் கொட்டி படிக்க வைக்கிறோம். படிச்சுட்டு வந்து நிற்கிறார். என்ன வேலைக்கு போகிறாரு? என்ன வேலைக்கு போகிறார்? அரசாங்க பணிக்கு போகிறாரா? எந்த வேலைக்கு போகிறார்? ஏதாவது தனியார் தொழிற்சாலை. அது இந்த பெண் பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா ஜவுளி கடையில், நகை கடையில், மளிகை கடையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கடைகளெல்லாம் காலையில் 10 மணிக்கு போகிற பிள்ளை சாயந்தரம் 9 மணி வரைக்கும் நின்று கொண்டே இருக்கிறான் பல கடைகளில். அவளுக்கு மாதவிடாய் காலம் அறிவிச்சிருந்தவர்களே, நீங்கள் பெற்ற பிள்ளை தான். மாதவிடாய் காலம் எழுந்து நடக்கக்கூட முடியாது. அந்த நாளில் கூட விடுப்பெடுக்காமல் போகிறார். பெற்றோர்களுடைய சுமையை கொஞ்சமாவது குறைச்சிட மாட்டோமா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கால் என்ன நடந்திருக்கிறது இது வரைக்கும்? ஒரு மாற்றம். உள்ளூரில் நிலம் வளம் சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை, அதன் மூலமாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை ஏன் கொடுக்க முடியல? ஒரு 5 ஆண்டு 2 5 ஆண்டு இல்லைங்க, 35 ஆண்டு காலம் திமுகவும் அதன் கூட்டணி மாண்டிருக்கிறது. 30 ஆண்டு காலம் அண்ணா திமுகவும் அதனுடைய கூட்டணி மாண்டிருக்கிறது. என்ன மாதிரி இருக்கு உங்க வாழ்க்கை? நாம உழைச்சாதாங்க சோறு. இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கு? ஒரு அரசாங்கம் எதை செய்திருக்கணும்? கல்வியை கொடுத்திருக்கணும், மருத்துவத்தை கொடுத்திருக்கணும், தூய குடிநீரை கொடுத்திருக்கணும், சரியான கட்டமைப்பை கொடுத்திருக்கணும், வீடுகள் கொடுத்திருக்கணும், சாலைகள் கொடுத்திருக்கணும். இந்த அரசு என்ன கொடுக்குது? என்ன கொடுக்குது? மிக்சி கிரைண்டர் கொடுக்குது, தெரு டாஸ்மார்க் சாராய கடைகளை திறந்து வச்சிருக்கு, செல்போன் கொடுக்குது. அதை தாண்டி படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இவங்க 1000 ரூபாய்க்கே பிறந்திருப்பாங்க போல. விற்கிற விலைவாசி தெரியுமா தெரியாதா? சரி 1000 ரூபா கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன் பேசும்போது சொன்னார், ஒரு குழு கடன் இன்னும் நெவர்னே 3500 ரூபா குழு, 2500 ரூபா, 2000 ரூபாய்க்கு குறைவாக குழுவே கிடையாது. அதில் எங்கள் பெரியம்மா, உனக்கு 40,000 தான் எழுதினாராடி சாரு, நீ உனக்கு 2 அது என்னது கட்டாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஓடி காட்டிடுச்சு. ஓடி காட்டுச்சு, ஒடியாந்து காட்டுச்சு, ஓடி காட்டிடுச்சு. அதனால் உனக்கு 5000 ரூபா கம்மியாக எழுதிட்டாங்க. அது எப்படி? லோனை முடிக்கிறதுக்குள்ளேயே 4 டியூ பேலன்ஸ் இருக்குன்னு வச்சு 4 கழிச்சுக்கிட்டு லோனை கொடுங்க. அப்போ தான் என் மாமா வீட்டில் சீர் செய்ய முடியும், அப்போ தான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், அப்போ தான் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியும், அப்போ தான் உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்க முடியும். ஏன் இந்த அரசாங்கம் சரியாக கல்வி கொடுத்து, நல்ல மருத்துவத்தை இலவசமாக கொடுத்து, நல்ல தண்ணியை கொடுத்து, விலைவாசியை கட்டுக்குள்ளே வச்சுருந்தா நான் ஏன் லோன் எடுக்கிறேன்? 1000 ரூபா காசை தூக்கி குப்பையில் போடு. வருஷம் 365 நாளில் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து எனக்கு வேலை கொடு. அதைத்தான் அரசாங்கம் செய்யணும். அதை விட்டுவிட்டு சாராயம் விற்க முதல்ல பாட்டில் விற்றாங்க, இப்போ வாங்குறாங்க. ஒரு பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபாயாம். அதுலேயும் எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப விவரம், நீ இப்படி போனால் நாங்கள் அப்படி வர மாட்டோமா? 15 நாள் பாட்டில் சேமித்து வச்சு 16ஆவது நாள் கொண்டு போய் கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வராங்க. எங்களெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்க, நாங்கள்லாம் அப்படி. அதில் பாருங்கள், ஒரு பார்கோடு ஒட்டியிருக்காங்கண்ணே, 10 ரூபீஸ் பார்கோடு. ஒரு பாட்டில் கொண்டாந்து காமிச்சாங்க, 10 ரூபா. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ஆட் ஆகி. டெக்னாலஜி எல்லாம் கைத்தட்டி சிரிச்சுக்கங்க. நாம் ஒசந்துட்டோம், நான் வளர்கிறேனே மம்மின்ற மாதிரி. எங்கே போய் நிற்க போகுது பாருங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க, நான் வந்து முதல்ல ஐஏஎஸ் ஆகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ என்னுடைய கனவை தொலைச்சிட்டேன், எங்கள் அப்பாவுடைய ஆசையை கலைச்சிவிட்டேன் அப்படின்னு. இப்போ மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு கேளுங்க, நம்மளை கொண்டு போய் இந்த டாஸ்மார்க் கடையில் போட்டு விட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு சாராயம் வைக்க போகிறது. இதுக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 21 பேர். எவ்வளவு அபத்தம்! சொந்த மண்ணில் படித்த பிள்ளைகளுக்கு வேலை தர முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல. உண்மையில் சொல்லப்போனால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களை நான் வேலு நாச்சியாருடைய வடிவமாக பார்க்குறேன், அங்கேயர் கண்ணினுடைய வாரிசாக பார்க்குறேன். நீங்கள் திமுக கூட்டத்துக்கு போகிறதா இருந்தால் பயம் கொள்ளணும், போகும்போதே இடுப்பு பிடிச்சி கிளிடுவாங்க. ஏன்? காவல்துறையில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. எப்படின்னு கேளுங்க, திமுக கூட்டம் நடத்திட்டு இருந்துச்சு, பாதுகாப்பு கொடுக்க பெண் காவலர் போயிருந்தாங்க.
அந்த பிள்ளைங்களுக்கு பாலியல் சீண்டல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் தான் போராடணும். எந்த கட்சி கூட்டத்துக்கு சென்றாலும் அக்காவாக தங்கையாக பார்ப்பதில்லை, மகளிர் அணி என்று ஒன்று வைப்பாங்க. இங்கே மட்டும்தான் ஐயா, இங்கே மட்டும்தான். நான் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அப்பா, ஏத்தா 2 இட்லி சாப்பிட்றியே, உனக்கு எப்படி உடம்பு கொட்டும், இன்னும் 2 இட்லி வை பிள்ளைக்கு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, வை பிள்ளைக்கு. எந்த கட்சியில் போனாலும் தலைவனும் தொண்டனும் தான். நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் ஒரு கடைகோடியில் கடலோரத்தில் பிறந்த காளியம்மாளும் கும்பகோணத்தில் வசிக்கின்ற எங்கள் அண்ணன் மணிசெந்திலும் அண்ணன் தங்கையாக வாழ முடியும், வாழ முடியும். இதுவரைக்கும் நான் என்ன சாதினும் அவருக்கு தெரியாது, அவர் என்ன சாதினும் எனக்கு தெரியாது, தெரியாது. ஏன்? நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் மட்டும்தான். நான் கூட சொல்கிறேன், அப்பா நான் 2 இட்லி தான்ப்பா சாப்பிடுவேன், நீங்கள் ஏற்கனவே 4 வச்சுட்டீங்க, அது வேண்டாம்ப்பா போதும்ப்பா அப்படிங்கிற. எங்கள் அம்மா என் கை வண்ணத்தில் வச்ச சாம்பார், எனக்காக ஒரு இட்லி சாப்பிடு. எங்கள் அண்ணி அங்கேருந்து வந்து, தங்கமே எனக்காக ஒரு இட்லி சாப்பிடு. வயிறு அவ்வளோதானே கிட்டும், அதுக்கு மேலே முடியாதுன்னா இது வரைக்கும் வந்துருச்சுன்னா விட்டுருங்கண்ணே. இந்த அன்பு, பாசம், பிணைப்பு, ஒரு நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிற முறை, இந்த பாதுகாப்பு அந்த நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கிடைக்கும். ஏனென்றால் இது கட்சி அல்ல, இது தமிழ்நாட்டின் மாபெரும் குடும்பம். அதில் உங்களை இணைத்துக் கொள்வீர்களே ஆனால் நீங்களும் இந்த தமிழ் குடும்பத்தில் ஒன்றிணைவீர்கள். குறிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி பறக்குது பாருங்க, இது ஒரு அரசியல் கட்சியோட கொடி அல்ல. நான் ஏன் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு விடாப்பிடியாக நிற்கிறேன்னா, நான் 2019 வடசென்னையில் பாராளுமன்றத்தை போட்டிக்கிட்டேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டிக்கிட்டேன். 3வதாக 2024 மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? 2 தேர்தலில் தோக்கடிச்சிட்டாங்க. மனசு வருத்தம் தான், வலிதான், தாங்கி கொள்ள முடியாத துயரம் தான். ஓடி ஓடி உழைத்த போதும் கூட இந்த மக்கள் நம்மளை பணத்துக்காக நம்மளை தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டாங்களேன்ற வலி இருந்தது. வேண்டாம் விலைக்குவோம் அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு வைராக்கியம் இருக்குது. அறிவு சிறந்தவர்களே, குடந்தையில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த கொடி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் ஆசிய கண்டத்தின் முழுமைக்கும் பறந்த சோழ பேரரசனுடைய புலிக்கொடி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சோழ வரலாற்றினுடைய வாரிசுகளை நாங்கள் ஒடுக்கிவிட்டோம். சோழர்களுடைய வரலாறு இதோடு மறைக்கப்பட்டது, இதை தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டோம் என்று எல்லா எதிரிகளும் கொக்காலமிட்டார்கள். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஈழ நிலத்தில் எங்கள் தலைவன், தமிழர்களுக்கு ஒரே தலைவன், எங்களுடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இந்த புலிக்கொடியை தூக்கி சுமந்தார். அவருடைய தம்பியாக, அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதே புலிக்கொடியை இந்த சோழ மண்ணில் பறக்க விட்டு இருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, அவருடைய தங்கையாக நான் இதே சோழ நாட்டினுடைய புலிக்கொடியை ஏந்தி டெல்லி மாநகரில் வலம் வந்து உலகமெல்லாம் பரவி வாழ்ந்த தமிழ் மக்களுடைய அடையாளமாக, வரலாற்று சின்னமாக, ராஜராஜ சோழன் பிடித்த கொடியை, ராஜேந்திர சோழன் பிடித்த கொடியை, கரிகால் பெருவளத்தான் பிடித்த கொடியை டெல்லி மண்ணில் நான் தூக்கி சுமக்கல. நான் உண்மையான தமிழ் பிள்ளை இல்லை. அதற்கு வாய்ப்பு உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது. வாக்காக ஒரு பெரிய கனவு இருக்கிறது. எந்த மனிதரை தன் இன விடுதலைக்காக தன் பிள்ளையை பலி கொடுத்தானோ அந்த மனிதரை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் என்று ஓரங்கட்டி வைத்தார்களோ அந்த மனிதனுடைய பெயரை அந்த பாராளுமன்றத்தில் ஒலிக்க செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கனவிற்காக நாம அங்க போகணும்னு நினைக்கிறோம். அவ்வளவு பெருங்கனவு இருக்கு எங்களுக்கு. உங்களை போன்ற ஒரு சாமானிய பிள்ளையாக புறப்பட்டு வந்த நான் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் வாய்ப்பு கொடுங்கள், வலிமை தாருங்கள், எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும். அன்றுதான் சனநாயகம் சரியான பாதையை நோக்கி பயணிக்கும். அவர்கள் பேசலாம் சமத்துவம் சமூக நீதி என்று, ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சமத்துவமோ சமூக நீதியோ இல்லை. இருந்திருந்தா புதுக்கோட்டையில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து விட்டானே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட், அந்த பரிசோதனையிலும் ஒன்றும் கிடைக்கல. எத்தனை காலத்துக்கு இப்படியே நாம் போகிறோம்? எத்தனை காலத்திற்கு? அறிவு சிறந்தவர்களே, சான்றோர் பெருமக்களை, கொஞ்சமாவது சிந்தியுங்கள். ஏன் இந்த கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும்? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க காளியம்மாளுக்கு ஓட்டு போட வேண்டாம், போய் பாருங்க யார் சரியான நபர்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்து. யார் சரியானவர்களோ, ஒரு படித்த பிள்ளையாக இருக்கிறாங்களா, இல்லை பண்புள்ள பிள்ளையாக இருக்கிறாங்களா, மக்களை மதிப்பாங்களா, அந்த மக்களுடைய பிரச்சனை தெரியுமா,
இவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா? எனக்கான உரிமையை பெற்று தருவாங்களா? இது எல்லாவற்றையும் பார்த்து தான் வாக்கு செலுத்த வேண்டும். நான் பூம்புகார் தொகுதியில் போகும்போது ஒரு கூரை வீடு, அந்த வீட்டு மேலே 2 தார்பாய், கீழே சுவர் கிடையாது, மண் சுவர் கூட கிடையாது, கீத்து வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த கூரையின் மேலே ஒரு கொடி பறக்கு, திமுகவினுடைய கொடி, அண்ணா திமுகவினுடைய கொடி. நான் போய் அந்த வீட்டுக்காரங்களை கேட்டேன், ஏம்மா இந்த நிலைமையிலும் இந்த கட்சிகள் தான் உங்களுக்கு தேவையா? இந்த கொடியை பறக்க விட்டுருக்கீங்க. அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு கொடி பறந்தா எனக்கு 300 ரூபா தர்றாங்கங்கிறாங்க. ஒரு நாளைக்கு அந்த கொடியை பறக்க விட்டா 300 ரூபா. அந்த 300 ரூபாய் காசுக்காகவாவது அந்த கொடி பறந்து விட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். இந்த நிலைமையில தான் என் மக்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் மிகப்பெரிய மாண்புக்கு சொந்தக்காரர்கள். அப்படி இருக்கிற நாம் தான் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டுட்டு எதுவும் நல்லது நடக்காதா? எங்கள் பக்கம் அதுவும் குறிப்பாக மயிலாடுதுறை தொகுதியில் மட்டும்தான் இந்த பேரவலெல்லாம் நடக்கும். நாடாளுமன்ற உறுப்பினரை காணோம், கண்டா வர சொல்லுங்கன்னு எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இதான் லட்சணம். யாருக்காச்சும் அண்ணா ராமலிங்கம் மூஞ்சி ஞாபகம் இருக்கா? எடுத்து சத்த பாருங்க. போஸ்டரில் கூட ஒரு புகைப்படத்தை போடுறதில்ல. ஏன்னா கல்லை விட்டு அடிப்பாங்க போஸ்டர் அப்படின்னு போடுறதில்ல. கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு எம்பிக்கு நோட்டீஸ் அடிச்சு விட்றாங்க. இப்பயும் போய் அங்கே திமுகவில் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாராம்ண்ணே. தைரியம் அவருக்கு இருக்கிற தைரியம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. மக்களை போய் சந்திச்சா நம்மளை என்ன கேட்பாங்க, வண்டையாக வையுவாங்களேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போய் சீட்டு கேட்குறாரு. சமூக நீதி சமத்துவத்தை போதிக்கின்ற கட்சி, ஏழை பங்காளன் ஐயா ஸ்டாலின். இப்போ உறுப்பினர் யாரெல்லாம் வேட்பாளராக விண்ணப்பிக்கிறாங்களோ விண்ணப்ப படிவாக இருக்குது பாருங்கள். ஒரு பேப்பர் தான் A4 சீட்டு. என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன ஆளுக, உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ எவ்வளோ சீட்டு கொடுப்ப, எவ்வளோ ஓட்டுக்கு செலவு பண்ண. இந்த எதுக்கு நான் 2000 ரூபாய்க்கு பாம்பு 2000 ரூபா. அது இல்லாமல் விண்ணப்பிக்கிறதுக்கு 50,000 ரூபா. கிட்டத்தட்ட 2984 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்ப தொகை மட்டும் 15 கோடி. நம்மளும் அப்படி ஏதாவது போட்டு விட்டு வாங்கி தேர்தல் செலவு பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே தெருக்கோடி அம்மன் சொல்லி தர மாட்டேன். எங்கள்கிட்ட காசு கிடையாது. மக்களுக்காக உழைப்பதற்கான மனம் பெரிதாக வைத்திருக்கிறோம். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைச்சு கொடுப்போம். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம். இளைஞர்களுக்கான படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம். நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கும். மருத்துவத்தை சரியாக தருவோம். கல்வியை சமமாக தருவோம். தண்ணீரை சரியாக தருவோம். விவசாய பெருங்குடி மக்களை வாழ்வாங்கு வாழச் செய்வோம். கடன் இல்லாத வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுப்போம். வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாருங்க. எளிய மக்களும் அதிகாரத்துக்கு செல்லட்டும். ஒரு சாமானியன் அவனுக்கான சட்டத்தை அவனே நிறைவேற்றிக் கொள்ளட்டும். இதுவரைக்கும் நடந்தது தேர்தல், தற்போது நடக்க போவது பெரும் புரட்சி. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, மயிலாடுதுறை பாபநாசம் எல்லாரும் சொல்றாங்க, உறுதியாக நீங்கள் தான் வெளில போறீங்க. கருத்து கணிப்பு நமக்கு அப்படித்தான் சொல்லுது. உறுதியாக மயிலாடுதுறை நாம் தமிழர் கட்சியினுடைய வசமாக போகிறது என்ற பெரும் தகவல் நமக்கு வந்துருச்சு. உறுதியாக நம்ம வெல்றோம். நீங்க ஒவ்வொருத்தரும் போர்வால் ஏந்தி சண்டை செய்ய வேண்டாம். சரியான பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க, 4 பேர்ட்ட சொல்லுங்க போதும். ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடைக்காரர் உங்களுக்கு என்ன காசா கொடுக்குறாரு, நான் அங்கே எடுத்தேன்ப்பா புடவை நல்லா இருக்கு, டிசைன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, போயிட்டு வான்னு நம்ம ஒருத்தட்ட போய் சொல்லுவோம். அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. உடை எடுத்தோம் வந்துட்டோம், ஆனாலும் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதுபோன்று தான் நல்லவர்களை தேடுங்கள், அவர்களை வாழ செய்வதற்கான வேலையை செய்யுங்கள். இந்த மண்ணில் ஒரு பெரும் வாழ்க்கையை கொடுப்பதற்கான வேலையை அந்த ஆற்றலை கொடுங்கள் என்றுதான் உங்களை கேட்கிறோம். சிறந்த பிள்ளைகள் என்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்களோ அன்றைக்கு சிறந்த சட்டங்கள் உருவாகும். இந்த வேளாண் சட்டம்னு ஒன்று வந்தது. பஞ்சாபில் விவசாயிகள் போராடி அந்த 3 சட்ட திருத்தங்களை ரத்து செஞ்சாங்க. இன்று வரை அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. போராடிய மக்களை புகை குண்டு போட்டு கலைச்சி விடுறாங்க. அதில் இளைஞரான விவசாயி கூட இறந்து போனார். ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம அமைதியாக இருக்கும். இதாங்க நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. புதுச்சேரியில் நடந்தால் நமக்கு என்ன, மயிலாடுதுறையில் நடந்தால் நமக்கு என்ன, கும்பகோணத்தில் நடந்தால் நமக்கு என்ன. நம் மூக்கை தொடுகின்ற வரை நாம் பிரச்சனையை பார்த்து பேசுவதும் இல்லை, போராடுவதும் இல்லை. மூக்கை தொட்டால் நம்ம ஐயோ என்று அலறுகிறோம். இந்த பார்வையே நல்லதில்லை. பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு நம்ம அமைதியாக இருந்தோன்னா அடுத்த 5 வினாடிகளில் நம்ம வீடும் தீப்பிடிச்சு எரியும். ஒன்று சேர்ந்து வாருங்க, போராடுவோம். தமிழர் நிலத்துக்கான அரசியலை நாமே உருவாக்குவோம். எல்லோரும் ஒன்று கூடி நமக்கான தேவையை பூர்த்தி செய்கின்ற களமாக
வரக்கூடிய தேர்தலை உருவாக்கி பயனுள்ளதாக மாற்றும். முதல் கட்டமாக மயிலாடுதுறையிலிருந்து ஒரு புரட்சி தீ பரவி ஒரு வெற்றியாக கிடைத்து ஒரு சாமானிய பிள்ளை சரித்திரம் படைக்க முடியும் என்ற வாய்ப்பை இந்த பகுதி மண் கொடுக்கட்டும். பெற்றோர்களும் பெரியோர்களும் இன்னைக்கு சிவனுக்கே உரித்தான நாள் என்று சொல்கிறாங்க. அந்த சிவனின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி பலர் ராஜராஜ சோழனுடைய நினைவிடத்துக்கோ அல்லது அவர் கட்டி முடித்த அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பயம். ஏன்னா அவர் வாழ விட மாட்டார், உங்களை கண்டிப்பாக அவர் வாழவே விட மாட்டார். அவருக்கு தெரியும் நீங்கள் அவர் ஆள் இல்லைன்னு. ஆனால் எங்களை வாழ வைப்பதற்காகவே அவர் ஆசையை நிச்சயம் வழங்குவார். அதன்படியாக ஒரு வெற்றி இந்த மண்ணிலிருந்து முதல் வெற்றியாக நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் இனத்திற்கும் கிடைக்கட்டும். தமிழருடைய வரலாற்றையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கான வாழ்வியலை நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாங்களும் உங்களுக்கு தருவோம் என்ற வாக்குறுதியை தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.